என்னன்னு பார்ப்போம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொடியிட்டோம். வெந்தயம் போட்டிருக்கேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். வதங்கட்டும். சாப்பாடு ஆயிடுச்சு குக்கரில். வெங்காயம் வதங்கட்டும். உப்பு போட்டிருக்கேன். உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். சாப்பாடு ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரிஞ்சு வச்ச காயை போட்டுக்கிடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அதோட தக்காளியும் போட்டுக்கிடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடலாம். எந்த குழம்பு ரொம்ப ஈஸினா காரக்குழம்பு தான் ரொம்ப ஈஸி. குழம்புலேயே காரக்குழம்பு, தக்காளி குழம்பு இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக செய்திடலாம். இப்போ இதிலே நான் தண்ணி ஊற்றிக்கிடுறேன். வேகட்டும். இதிலே நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிடுறேன். ஃபஸ்ட்டு இப்படி வேகட்டும். அதுக்கப்புறமா கூட குழம்பு மிளகாத்தூள் போடணும். குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர். ஓரளவு காய்கறிலாம் வெந்துருச்சு. தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. கொஞ்சம் காய் வெந்த பிறகு புளியை ஊற்ற வேண்டியது தான். இது சிம்பிளாக செய்கிற காரக்குழம்பு. இதே நம்ம அரைச்சி விட்டு செய்யணுன்னா, மசாலா வீட்டிலே அரைக்கணுன்னா மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக அரிசி, கடுகு எல்லாம் வறுத்துட்டு அரைச்சி செய்கிற காரக்குழம்பும் இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளான மெத்தடில், ஆர்டினரி மெத்தடில் செய்கிற காரக்குழம்பு. இது வெந்துடுச்சு. புளி கரைசல் ஊற்றிப்போம். புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் காரக்குழம்புக்கு. இப்போ காரக்குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ உப்பு புளி காரம் பார்த்துட்டு எல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம். அப்படி இல்லையா கொஞ்சம் உப்பு பத்தலைனா உப்பு போட்டுக்கிடணும். காரம் பத்தலைனா காரம், புளிப்பு இல்லை புளிப்பு நம்ம போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரணும். இன்னும் கொதிக்கலை. அதுக்கப்புறமா இதுக்கு பொரியல் சைட் டிஷ் புடலங்காய் பண்ண போகிறேன். புடலங்காய் பொரியல் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். பால் ஊற்றிக்கிடலாம். சுவையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். புடலங்காய் எடுத்துருக்கேன். இதை நம்ம ஸ்பூன்லேயும் மேல் தோலை எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லையா நம்ம அப்படியே கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் இதில் மேல் தோல் எடுக்கிறேன். இது லைட்டாக அப்படி தேய்ச்சாலுமே வந்துடும். எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கிடலாம். கட் பண்ணியாச்சு. இனிமேல் இதை பொரியல் பண்ண வேண்டியது தான். வெங்காயம் அரிஞ்சுக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு பொடியுது. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். அரிஞ்சு வச்ச காயை போட்டுப்பேன். புடலங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்போட தாளித்து வச்சுப்போம். இது தண்ணி காயின்றனால நீர் காயின்னு சொல்லுவாங்க புடலங்காய். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காவை அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காவை அரைச்சி வச்சிடலாம். இதில் தேங்காய், காஞ்ச மிளகா, சீரகம் இவ்வளவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த புடலங்காய் வெந்த பிறகு இந்த தேங்காவை போட்டு பெரட்டி எடுத்துட வேண்டியது தான். நல்லா தேங்காய், சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு ஒயிட் ரைஸ், காரக்குழம்பு, புடலங்காய் கூட்டு. உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.